அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/8/2026ங்க. நியூஸ் பேப்பர் கிடைக்க லேட் ஆகிடுச்சு. அதனால் கரெக்டாக 6:50க்கு நான் வீடியோ கட் பண்ண ஆரம்பிக்கேன். வாங்க 1 by 1 பார்க்கலாம். கட்டம் சின்னதாக்கிட்டாங்க பழையபடியும். தர்மம் ஈகை என பொருள். தர்மம் ஈகை. தர்மம்னா அடுத்தவங்க கொடுக்கறது. இதுக்கு ஹிண்ட் எது இருக்குதான்னு பார்க்கலாம். 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். இது எடுத்தால் நீர் குடிப்போம். எது எடுத்தால் தண்ணி குடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்போம். பதில் என்ன? தாகம். ஓகே, அப்போ 2 இடமிருந்து வளம் என்னென்னா, தர்மம் ஈகை அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவ தானம் அப்படின்னு சொல்லலாம். தானத்தில் சேர்ந்த தானம் அன்னதானம் கூட சொல்லுவாங்க. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ஓகேங்க. 1 மேலேருந்து கீழே. இலங்கை தமிழ்நாடு இடையே உள்ள மண்மேடு இப்படி அழைக்கப்படுகிறது. இலங்கை தமிழ்நாட்டுக்கு இடையே உள்ள மண்மேடுன்னு சொல்கிறாங்க கடலில். பகவான் ஸ்ரீ ராமர் பாலம் அப்படின்னு சொல்லலாம். ராமர் பாலம். ராமர் பாலம் எங்கேருந்து எங்கன்னா, நம்ம தனுஷ்கோடியிலேருந்து அங்கே மன்னார் தீவு வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக சுண்ணாம்பு பாறையால் இருக்கிறது அப்படி தெரியுது அப்படின்னு ஒன்று சொன்னாலும் சேது கால்வாய் திட்டம் இதெல்லாம் கைவிடப்பட்டது. ஓகே, 6 வலமிருந்து இடம் என்ன? இதுக்கு ஹிண்ட் வேணுங்க. சரிங்களா? அப்போ 9 வலமிருந்து இடம் என்ன? வருவாய், இன்கம். அதுக்கு முன்னால் 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்த்துவோம். கிருஷ்ணரின் தந்தை. கிருஷ்ணருடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசுதேவர். வசுதேவர் வசுதேவருடைய 8வது குழந்தை தான் கிருஷ்ணர். வசுதேவர் தேவகியுடைய குழந்தைகள். ஓகேங்களா? ஓகே, 8 இடமிருந்து வளம் என்ன? தேல ஆரம்பிக்கு. தேர்தலை நடத்துவது எலெக்ஷன் கமிஷன். அதை தமிழில் சொன்னால் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையம். நிறைய 3 சொல்லி என்ன வேணுங்க? ஓகேங்களா? தேர்தல் ஆணையம். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? இம்ல முடியுது. பதநீரை காய்ச்சினால். பயணிக்குள்ள பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பதநீரை காய்ச்சினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கற்பட்டி, இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லலாம், வெல்லம் அப்படின்னு சொல்லலாம். வெல்லம். ஓகே, அச்சு வெல்லம், மண்டை வெள்ளம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை தான் சொல்கிறேன். 4 வலமிருந்து இடம் என்ன? ஆற்றில் வருவது. ஆற்றில் அளவுக்கு மேலே தண்ணியை வந்துடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோன்னா வெள்ளம். ஓகேங்க, இது சரியான்னு பார்ப்போம். 3 மேலேருந்து கீழே என்ன? 3 மேலேருந்து கீழே. இதையும் கச்சுமர. அந்த காலத்தில் பழமொழியில் சொல்லியிருக்காங்க, களவும் கச்சுமர. களவு கச்சுமர. களவுங்க தெரியணும், ஆனால் செய்யாத. அடுத்தவங்க எப்படி ஏமாத்தானோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 7 மேலேருந்து கீழே என்ன? 2 எழுத்து இல்லு. மாமல்லபுர கோயில்களில் இவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இவர்கள் காலத்தில் அப்படின்னா பல்லவர்கள் ஆட்சி காலத்தில். ஸோ மாமல்லன், அதாவது நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது. அவங்களுடைய ஒரு துறைமுகமாக இருந்தது மாமல்லபுரம். அது சான்ஸ்கிரிட்டில் மகாபலிபுரம்னு இருந்துச்சு. 13 வலமிருந்து இடம் என்ன? இயேசுக்கு வேறு பெயர் ஜீசஸ் கிறிஸ்ட். கீழேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். 21 கீழேருந்து மேலே. இவர் ஆட்சியில் இறங்குவது ஒரு விழா. கேட்கவே வேண்டாம், மதுரை கள்ளழகர் தான் சொல்கிறாங்க. கள்ளழகர். ஓகேங்களா? கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது பெரிய விழா மதுரையில். ஓகேங்களா? ஸோ அப்போது 13 இயேசுடைய வேறு பேர் என்னன்னு சொல்லலாம், ஜீசஸ் சொல்லலாம், கிறிஸ்து சொல்லலாம். இங்கே கர்த்தர்னு சொல்கிறேன்.
ஓகே. அப்படின்னா 10 மேலேருந்து கீழே என்ன? 10 மேலேருந்து தினம், டெய்லி, நாள்தோறும், நித்தம். நம்ம ரிவர்ஸில் பார்ப்போம், இன்றைக்கி இந்த ரிவர்ஸில் பார்ப்போம். நித்தம். ஓகே. நித்த நித்த நெல் என்ன சொல்லி ஒரு பாட்டே இருக்குது, நெய்மனைக்கும் கத்திரிக்காய். ஓகே, நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். 21 வலமிருந்து இடம் என்ன? அம்பு. அம்புக்கு வேறு என்ன சொல்லலாம்? அம்புக்கு வாளி சொல்லலாம், இல்லைன்னா கணை சொல்லலாம். இந்த நெய் வந்து 3 சுழி. 3 சுழிக்கு உங்களுக்காக அண்டர்லைன் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துட்டு எழுதுங்க. ஓகே. 17 இடமிருந்து வலம் என்ன? இம்ல முடியுது. ஆமை வடமொழி சொல். ஆமை அவதாரத்தில் விஷ்ணு அவதாரத்தை கூர்மம் அவதாரம்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்டில் கூர்மம் அப்படின்னா ஆமை. ஓகேங்களா? 18 மேலேருந்து கீழே என்ன? மலேசியா சிங்கப்பூரில் பேசும் மொழி. மேனு ஹிண்ட் வந்துருக்கு. மலாய், அவங்களுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் மலாய். ஓகே. 19 இடமிருந்து வலம் என்ன? ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. இது கறிக்கு உதவாதுங்க. என்னது? ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டு இச்சுரைக்காய். ஏட்டில் சுரைக்கான்னு எழுதுனா அது கறிக்கு உதவாது. எதையுமே வந்து தியேட்டிக்கல் வந்து ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு உதவாது. ப்ராக்டிக்கல் அனுபவம், வாழ்க்கை அனுபவம் தெரிஞ்சுக்கணும். படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் கொண்டு போக முடியாது. ஓகே. 20 கீழேருந்து மேலே என்ன? சூழ ஆஞ்சுக்கு. சுடரில் பிறந்ததனால் இவர் டேஷ் மாடர்ன். சுடரில் பிறந்ததுனால அவர் வந்து என்னன்னு சொல்லுவோம்? சுடலை மாடர்ன் அப்படின்னு சொல்லுவோம். காவல் தெய்வமாக இருக்காங்க நாட்டு சைடில். தென் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஃபேமஸாக இருப்பாங்க. சிவனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. 16 இடமிருந்து வலம் என்ன? பாம்பு போன்று தோன்றும் காய். பாம்பு போன்று தோற்றமுள்ள காய்னு சொல்லலாம். என்னங்காய்? புடலங்காய். ஸோ ஷார்ட் ஃபார்மாக புடலை அப்படின்னு எழுதும். புடலங்காய். ஓகே. 19 கீழேருந்து மேலே. கட்டை விரலை குருதட்சணையாக கொடுத்தவர். அதாவது மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து சேர்ந்த வில்வித்த வீரனாக இருக்கணும்னு சொல்லி அவனோட குரு என்ன பண்ணுவார்? துரோணாச்சாரியார் ஏகலவனுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார். அப்போது அவரோட சிலையை வச்சு அவர் கற்றுக்குவார். நீ என் சிலையை வச்சு கற்றுக்கிட்டங்கனால உன்னோட கட்டவால் எனக்கு குருதட்சணையாக தா அப்படின்னு சொல்லி கேட்டுருவார். அப்படி அவர் கேட்காம இருந்தால் அர்ஜுனனுடைய பெரிய வில்வித்வான ஏகலை வந்தான் இருந்திருப்பார். ஸோ ஏகலைவன் அப்படின்னு நான் எழுதேன். அப்போ துரோணாச்சாரியர் செஞ்ச சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். 14 இடமிருந்து வலம் என்ன? நரி ஏமாற்றி கிடச்சது. பாட்டிகிட்ட இருந்து ஏமாற்றி காக்கா வாங்குச்சு. காக்காட்டேருந்து ஏமாற்றி என்ன வாங்குச்சு? நரி வடை வாங்கிச்சு. ஆல்ரெடி ஹிண்ட் வந்துச்சு, வடை. ஓகேங்க. 17 கீழேருந்து மேலே. அடுத்த ஹிண்ட் இங்கே தான் இருக்குது. பறவைகளுடைய வீடை என்னன்னு சொல்லலாம்? கூடு. ஆல்ரெடி இருக்குது, கூடு. ஓகே. 15 இடமிருந்து வலம். 2ல முடியுது. கூரை ரூஃப் செய்ததுக்கு பயன்படும் சுட்ட மண் போன்ற பொருள். ரூஃப் வந்து சுட்ட மண்ணை வச்சு செஞ்சால் அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்காங்க. ஓடு. பதில் என்ன? ஓடு. 15 கீழேருந்து மேலே என்ன? அலைமணியின் அலை இல்லைன்னா மணியின் சத்தம். ஆலய மணியின் ஓசை நான் கேட்டேன்னு சொல்லலாம். அலையோசை அதுவும் ஒரு பாட்டு இருக்குது. ஸோ ஓசை சொல்லலாம். சரிங்க. அடுத்து இந்த சைடு வந்தோம். 9 வலமிருந்து இடம் என்ன? வருவாய். இன்கம். வந்து என்னன்னு சொல்லலாம்? வருமானம். பதில் என்ன? வருமானம், ஏர்னிங் அப்படின்னு சொல்லலாம். 11 கீழேருந்து மேலே என்ன? பெருமாள். பெருமாள் வந்து என்னன்னு சொல்லலாம்?
திருமால்னு சொல்லலாம். 3 எழுத்து அங்கே மா இருக்கனால திருமால் அப்படின்னு சொல்லலாம். தீ இருக்கு, ஸோ திருமால் அப்படின்னு சொல்லலாம். 12 வலமிருந்து இடம். கரெக்டாக சின்னதாக இருக்குதுங்க. மிச்சம் நிறைய இருக்குன்னா அது என்னன்னு சொல்லலாம்னா மீதி, மிகை அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே மீதி எழுத 2வது எழுத்து எனக்கு தி ஹிண்டு கிடச்சனால. ஓகேங்க. 6 கீழேருந்து மேலே என்ன, லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். அமுத சிவப்பியில் பிச்சையிட்ட பெண். அமுத சிவப்பின்னா மணிமேகலை வச்சுருந்தது தான் அமுத சிவப்பி. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? அமுத சிவப்பியில் வந்து பிச்சையிட்ட பெண் அப்படின்னு கேட்டால் யாருன்னு கேட்டால் ஆதிரை. ஆதிரைங்க வந்து மணிமேகலையில் வந்து கற்பு கரசியாக சொல்கிறாங்க. அதுபோக வந்து அருணை தவறாமல் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க சாதுவனுடைய ஒய்ஃபு. அவங்க தான் கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு தெரியாமல் அது இந்த அச்சய பாத்திரத்தில் பிச்சை போட்டிருப்பாங்க. அந்த மணிமேகலையில் ஒரு பெரிய லைன் உண்டு, உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு விட்டவங்க கொடுத்தவங்களே நம்மளுக்கு உயிர் கொடுத்தவங்கன்னு சொல்லுவாங்க. கடைசி கேள்விங்க. 6 வலமிருந்து இடம். உற்சாக மிகுதி. உற்சாக மிகுதியில் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் சொல்கிறேன். 6 வாதம் போட்டால் கூட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். வா போட முடியாது. நீங்கள் வாசுதேவன்னு எழுதுனீங்கன்னா அது கிருஷ்ணராயிரும். கிருஷ்ணரோட அப்பாவை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 5 மேலேருந்து கீழே என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிருஷ்ணரின் தந்தை. நீங்கள் வாசுதேவன் இல்லைன்னா வாசுதேவர் அப்படின்னு போட்டிங்கன்னா அது கிருஷ்ணரை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும். ஸோ நான் பதில் 6 இந்த இடத்துல நான் டவுட்டாக போட்டுட்டேன். இந்த கொஸ்டின் மார்க்குக்கு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? வார்த்தை விளையாட்டை பார்ப்போம். மலை, வாழை, மதம், மரம், மயக்கம் இருக்கு. இம். ஓகேங்களா? ஸோ மதம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மகம் சொல்லலாம், மதம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வாழை மரம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிங்கள் வித்தியாசங்களை வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க லேடி வச்சுட்டு மங்கி ட்ரா பண்ணுறாங்க, பேக்கில் இருக்க மங்கியை. இதில் வித்தியாசங்களில் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கில் உள்ள போர்டில் அம்புக்குதி இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே பலகை இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இல்லைங்கிறது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஃபோட்டோவில் எனக்கு இந்த ஃபோட்டோவில் என்ன. ஓகே, நன்றிங்க.